கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் நிருபம் 9வது அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்கிறதான இந்த வேத வசனத்தின்படியாக, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் தருகிறதான நித்திய சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை உலகம் தருகிற பிரகாரமாய் அல்ல, தேவனாகிய கர்த்தர் தருகிற பிரகாரமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும் என்று இந்த வேத வசனம் அது சொல்லுகிறது. அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள்? பந்தய சாலையிலே ஓடுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து இருக்கிற ஜனத்தினுடைய மதிப்பு அநேகம். அவர் அநேகரை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பந்தய சாலையில் அநேகர் ஓடுவார்கள். ஓடுகிற யாவரும் என்ன செய்ய வேண்டும்? பந்தயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை நோக்கி நாம் போய்கொண்டு இருக்கிறோம், நாம் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். பந்தய சாலையில் அநேகர் என்ன செய்கிறார்கள்? ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் உலக பிரகாரமாய் ஓடுகிறார்கள், அல்லது தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய சுயத்திற்காக, தன்னுடைய மாம்சத்திற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய இலக்கு வேறு விதமாய் வைத்து அவர்கள் செயல்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இந்த வேத வசனம் அது சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். உலகத்தின் காரியத்தை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தருகிறதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளபடியாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும் என்று அது சொல்லுகிறது. ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குமே ஆனால் அந்த பந்தயத்திற்காக என்ன செய்யப்பட்டிருப்பார்கள்? அவர்கள் ஒரு ட்ராக்கை உருவாகி இருப்பார்கள். அதில் என்ன செய்ய வேண்டும்? அவரவர்களுக்கு நியமித்து இருக்கிறதான அந்த ட்ராக்குக்குள்ளே மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு 2 கோட்டுக்கு நடுவில் தான் என்ன செய்யணும்? ஓடி செல்ல வேண்டும். அந்த ஓட்டத்தை முடிக்கிற வேளையிலே இவர்களுடைய ட்ராக்கை விட்டு அடுத்த ட்ராக்குக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னாலும் எது கிடையாது? பரிசு கிடையாது. ஆதலால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாய் ஓட வேண்டும். தனக்கென்று நியமித்து இருக்கிறதான அந்த இரு பக்க கோட்டிற்குள்ளாய் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். அப்படி ஓடி யார் முன்னதாக வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யப்படும்? முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று அது கொடுக்கப்படும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் யார் யார் ஒழுங்கும் கிரமையுமாக தன்னுடைய ஓட்டத்தை ஓடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே முடிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அவர் நித்திய பரிசை அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் தான் பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்ன செய்கிறேன்? லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தர இருக்கிறதான பரிசு பொருளை நான் பெறும்படியாக தேவனாகிய பிதாவானவர் அழைத்த அழைப்பிலே நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆதலால் என் ஓட்டத்தை என்ன செய்கிறேன்? நான் தொடருகிறேன். அதை நான் அடையும் வரைக்கும், என்னுடைய மரணம் வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? அதை
விட்டு விடாதபடிக்கு நான் அதை தொடருகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பரம அழைப்பு, ஆண்டவராகிய தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? நித்தியத்திற்கென்று அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நித்தியத்திற்கென்று அழைத்தும் இருக்கிறார். அவரோடு கூட நம்மை வைத்து கொள்ளும்படியான கிருபைகளை அவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே அவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களை அழைத்தும் இருக்கிறார். ஆதலால் தான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்ன செய்கிறேன்? இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்திலே அவர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அடுத்தபடியாக எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் அது சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையை அது குறிக்கிறது. நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் ஒழுங்கும் கிரமையுமாய், நாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய், நம்முடைய விசுவாசத்திலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? நான் எதை அடையப் போகிறேன் இந்த உலகத்தில் என்பதை நான் நன்கு என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். உலக மனிதர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் பிறக்கிறார்கள், தாங்கள் படிக்கிறார்கள், கல்லூரி படிப்பை முடிக்கிறார்கள், திருமணத்தை முடிக்கிறார்கள், நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும், ஒரு வீடு கட்ட வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும், ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும், மறுபடியுமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? படிப்பை கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு உண்டானதான திருமண காரியங்களை நடப்பிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான ஆஸ்திகளை ஐஸ்வர்யங்களை நான் சேர்த்து வைக்க வேண்டும், இதுதான் என்னுடைய இலக்கு என்று சொல்லி ஜனங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிதானமாய் பொறுமையோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஓட வேண்டும். நமக்கு நியமித்திருக்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்ய வேண்டும்? சென்று அடைய வேண்டும் என்கிறதான அந்த ஓட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பொறுமையோடே ஓட கடவும். ஆதலால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். அவரை நாம் சென்று அடையும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் இருகளாய் பற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் பொறுமையோடு கூட நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும் என்று அது சொல்லுகிறது. எதற்காக? நாம் வழி விலகிவிட கூடாது, நாம் பாவத்திலே விழுந்துவிட கூடாது. நமக்கு நியமித்திருக்கிறதான இந்த வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடே கூட ஓட வேண்டும். அனைவரும் என்ன செய்கிறோம்? இந்த நாட்களில் ரயில் பயணத்தில் நாம் சென்று இருப்போம். என்ன செய்வோம்? அந்த ட்ரெயின் நம்ம ஒரு ஊரில் கன்னியாகுமரியில் ஏறுறோம், சென்னைக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்வோம்? டிக்கெட்டை முன்பதிவு செய்திருவோம். எந்த நம்பிக்கையில் அந்த ட்ரெயின் போய் அங்கே சேரும் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? உட்காந்து இருக்கிறோம். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நான் எங்கே போய் நான் எங்கே இறங்க போகிறேன் நான் என்கிறதான ஒரு தெளிவு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் அது என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் அதை வைத்திருக்கிறார். ஆதலால் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி என்ன செய்யும்? நமக்கு நியமித்திருக்கிற இந்த வாழ்க்கை ஓட்டத்திலே பொறுமையோடே கூட ஓட வேண்டும். பாரமான யாவற்றையும்
பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிறதான பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு என்ன செய்ய வேண்டுமாம்? ஓட வேண்டும். ஓட்டப்பந்தய வீராங்கனைகள் என்ன செய்வாங்க? லகுவான ஆடைகளை அணிந்திருப்பார்கள். எதற்காக? அது பாரமாக இருக்குமேனால் அதுவே என்ன செய்யுமா? அந்த போட்டியில் அவர்களை பின்னடைய செய்யும். அதே போலத்தான் இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நம்மை நெருக்கி கொண்டு நிற்கிறதான, நாம் ஓட முடியாதபடிக்கு நாம் பின்தங்கி காணப்படுகிறதான பாவமான அனைத்து காரியங்களையும் என்ன செய்ய வேண்டும்? உதறி தள்ளிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். நம்முடைய இலக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அதை அடையும் வரைக்கும், அதை பெற்றுக்கொள்ளும்படி வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஓட வேண்டும். நம்முடைய இலக்கு முன்னாடி என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்குது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவரை நோக்கியே நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு கூட ஓட வேண்டும். ஆதலால் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே ராஜா நான் உம்மை இலக்காக வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய விசுவாசத்தை துவக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நான் சென்று முடிக்க வரைக்கும் என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ராஜா. இதனால் வரைக்கும் கர்த்தாவே என்னுடைய ஓட்டத்திலே நான் பாவத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். பாதை விலகி நான் பாவத்திலே வீழ்ந்திருக்கிறேன். என்னுடைய பாரமான கர்த்தாவே எல்லா விதமான பாவங்களையும் கர்த்தாவே என்னை விட்டு அகற்றுங்க ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நான் இலக்காக வைத்து என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே கர்த்தாவே வழி விலகாதபடி நான் உம்மை சார்ந்து உம்மை இருகளாய் பற்றும் வரைக்கும் நான் கர்த்தாவே என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு அண்டையிலே கொண்டு வந்து நான் முடிக்க எனக்கு கிருபை செய்திரலங்க. பலன் தாரும். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.